ஹாய், வெல்கம் டு அஸ்வினி டாட் கிச்சன். இன்றைக்கி நான் சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன், கரம் மசாலா பவுடர், கொரியண்டர் பவுடர், கியூமின் பவுடர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள்தூள். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் ஒன்று ஏற்றிக்கிறேன். நான் எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, லோ ஃப்ளேமில் இருக்குது. நான் இப்போ தக்காளி வெளில வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் எழுதி தோல் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வெந்திருக்கு. தக்காளி தான் நான் வெளியே எடுத்துருக்கேன். இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். மல்லித்தழை சேர்த்து ஒரு கலரி விட்டு இது கூடவே 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு பரட்டியாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரக பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சிம்மில் தான் வச்சு வேக வச்சிட்ருக்கேன் சிக்கனை. உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்து ஒரு கலரிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனும் தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஹை பண்ணுறேன். சிக்கன் ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். கொதி வந்ததும் லோ ஃப்ளேம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் ஒரு கலரி விட்டுட்டு ஃப்ளேமை லோ பண்ணுறேன். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா இருக்குது, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா சேர்த்து இது ஒரு கலக்கி சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். டெல்லி சிக்கன் ரெசிபி ரெடி. இது கூட கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிக்கிறேன். டெல்லி சிக்கன் கிரேவி ரெடி. சாப்பிட வாங்க.